வியாபாரி வியாபார பொருட்களை எல்லாம் தன்னுடைய கழுதையோட முதுகுல கட்டி விட்டு கொண்டு போய் மார்க்கெட்ல போய் வித்து காசாக்குவாரு. இதே மாதிரிதான் ஒரு நாள் உப்பை கட்டி விட்டாரு. கழுதை ஆத்த கடக்கும் போது தவறுதலா கீழே விழுந்தோம்னா ஆத்துல உப்பு கரைஞ்சு போய் கழுதைக்கு வெயிட் கம்மி ஆயிடுச்சு. இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கலான்னு கழுதை நினைச்சது. எந்த பொருளை கட்டி விட்டாலும் ஆத்துக்குள்ள தவறுதலா விழுகிற மாதிரி விழுந்து தன்னுடைய வெயிட்டை எல்லாம் கம்மி பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு வியாபாரிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வியாபாரி ஒரு நாள் பஞ்சை கட்டி விட்டுட்டாரு முதுகுல. அப்ப கழுதை தவறுதலா ஆத்துக்குள்ள விழுவும் போது பஞ்சு தண்ணியில நனைஞ்சு ரொம்பவும் வெயிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கழுதைனால அந்த வெயிட்டை தூக்கவே முடியல. இது வியாபாரி செஞ்ச தந்திரம் தான் அப்படிங்கிறத கழுதை புரிஞ்சுக்குச்சு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு நினச்சோன்னா அதுக்கு முன்னால் நம்ம ஏமாந்துருவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் ட்ரிக் டு அதர்ஸ். யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க.